இவர் என்ன சாதிச்சிட்டாரு, இவருக்கு வந்து காலில் விழுறாங்க. இவர் என்ன பெரிய மகானா? சின்ன வயசு ஆளுங்கெல்லாம் காலில் விழுறாங்க. இவர் அதை தடுக்கணும். இல்லை, குறைந்தபட்ச நாகரிகம், மேடை பண்பாடு. நல்ல ஆக்டர்னு ஏற்றுக்குவேன், பட் அவர் ஒரு நல்ல மனிதர்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். விஜய்க்கு போட்டியாக ஒருத்தரை கொண்டு வர்றது சிலர் நோக்கமாக இருக்கலாம். ஒருத்தர் இல்லை, ஒரு 3 பேரை கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதிக்கு வந்து விஜய் அவர்களுடைய எழுச்சி, வெற்றி மேலே தாங்க முடியாத காண்டு இருக்குது. அதுக்காக வந்து அவர் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சுற்றிக்கு வரான்னா பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜக வந்து ரஜினிகாந்தை எக் பண்ணி அவரை வந்து நீங்கள் வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படி அவரும் கொஞ்சம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்தார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, ஓ இது அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக. அதனால் எக்ஸ் மாமனாரை விட்டாங்க, மருமகனை பிடிக்கிறாங்களோ என்ன தெரில. தனுஷ் எவ்வளோ சீப்பான ஆள்னா, நயன்தாராவுடைய மேரேஜ் ஆல்பம் ஒன்று அவங்க பண்ணாங்க. பாடலை ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு அவர் 3 கோடி என்னவோ கேட்டார் தெரியுங்களா. ஸோ சீப்பு. ஆட்டிடியூடு, அவர் பிஹேவியரு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தால இஸ் அன்ஃபிட் டு பி இன் பாலிட்டிக்ஸ். ஃபுல் ஆன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நேற்று பார்த்தோம்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கு, ஒரு புது விஷயம் ஆரம்பித்த விஷயத்தை பற்றி பேசுவோம். என்னென்னா, நம்மளோட நடிகர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்மளோட தனுஷ் அவர்கள் அவரோட பர்த்டேவை முன்னிட்டு ஃபேன்ஸோடு சேர்ந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டமாக நடத்தியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அந்த அவர் ஃபேன்ஸ் கிளப்புக்குன்னு உண்டான ஒரு ஃப்ளாக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கொடி இருந்திருக்கு. ப்ளஸ் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் அது மாதிரி தெரியுது. ஸோ இன்னொரு ஹீரோ ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி எந்த நபர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல்வேறு நபர்கள் பாஜக இருக்குன்னு சொல்கிறாங்க, உதயநிதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் அவருக்கு முன்னால் யார் இருக்காங்க, பின்னால் யார் இருக்காங்க, சைடில் யார் இருக்காங்கன்னெலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னை பொறுத்தவரையில் இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமகன் எவருக்கும் அரசியலில் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை. அவர் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், கம்பவுண்டராக இருக்கலாம். அதனால் யார் வேணாலும் வரலாங்க. ஆனால் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ மக்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் தானே தலைவர்களாக மாற முடியும். அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு திரையுலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆசை வந்திருக்கும். அது இயற்கை தானே. நம்மளில் ஒரு ஆள் போயிட்டு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டாரா. வந்த தேர்தல்லையே அவர் சொல்லி வச்ச மாதிரி கில்லி மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ நாமளும் அந்த மாதிரி ஆகலான்னு பல பேருக்கு ஆசைகள் இருக்கலாம். பட் ஆசைகள் வந்து நிறைவேறணும்னா அதுக்கு வந்து கடின உழைப்பு தேவை, மக்கள் ஆதரவு தேவை, செல்வாக்கு வேணும். இதெல்லாம் இல்லாமல் நடிகர் ஒருத்தர் வந்தார், அதனாலன்னா எத்தனை நடிகர்கள் வந்தார்கள் போனார்கள். டி ராஜேந்தர்லேருந்து பாக்யராஜிலேருந்து எவ்வளோ நடிகர்கள் என்னால் சொல்ல முடியும். அதாவது தேர்தல் அரசியலுக்கு வந்து படுதோல்வி அடைந்தவர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஒரு பக்கம் எம்ஜிஆர் கொடி கட்டி பறக்கும்போது இவர் வந்து தன்னுடைய தொகுதியிலே தோற்று போனார். அதனால் வந்துங்க, நடிகர் வந்தார் இல்லை இவர் வந்தால் ஜெயிச்சிருவார் அதெல்லாம் கிடையாதுங்க. மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்கள் ஆதரவை பெறணும், மக்கள் மேலே அன்பு வைக்கணும். இப்போ விஜய் சார் ஏன் ஜெயிச்சார்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் மேலே இருக்கிற அன்பு, பாசம், மனித நேயம், இது வந்து அவரை ஜெயிக்க வச்சுதுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு வரல. அவர் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம்தான் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் விஜய் மக்கள் இயக்கம்னு அதை ஒரு
பேரலாக பார்ட்டி மாதிரியே நடத்திட்டாரு. அது மூலம் மக்களை சந்திப்பது, அவங்க அந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னால் வந்து ரசிகர் மன்றமாகவும் இருந்திருக்குது. ஸோ இப்போ தனுஷ் வந்து இப்போ தானே வந்து ரசிகர் மன்றமே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காருன்றீங்க. இன்னும் ஒரு நிறைய மைல்ஸ் டு கோ. அதனால் லெட்டஸ் சி. ஓகே. ஆமாம். ஆனால் இப்போதைக்கு வந்து யார் வந்தாலுங்க திரு விஜய் அவர்களை வந்து அசைச்சிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு ஆள் இல்லை. நான் எழுதி தரேங்க. இதான் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான். எம்ஜிஆர் படம் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு இப்போ ஜனநாயகன் கூட சாட்டையை சொல்கிறார்ல, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த படம் ஆக்சுவலாக அதுவே ஒரு இந்தி தழுவல் தான். இந்தியுடைய டப்பிங் படம் தான் அது. எம்ஜிஆர் நடித்தார் எங்கள் வீட்டு பிள்ளை, டபுள் ஆக்ஷனு. ஒன்றில் பைந்தாங்கொல்லி, ஒன்றில் வந்து வீரனா நடிப்பார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த காலத்தில். அதே தயாரிப்பாளர் அதனால் என்கரேஜ் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா எங்கள் வீட்டு பெண்ணுன்னு ஒன்று படம் எடுத்தார். அது டப்பாவில் போயிடுச்சு. வந்ததும் தெரியல, போனதும் சுவடே தெரியாமல் டப்பாவுக்கு போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, ஓ எங்கள் வீட்டு பிள்ளை ஜெயிச்சுது, அதனால் எங்கள் வீட்டு பெண் ஜெயிக்கும்னு நினச்சாரு. அதே ஃபார்முலா அதே எல்லாம் வச்சு இல்லை, எம்ஜிஆர் படம் ஜெயிச்சுது, இது தோற்று போச்சு. அதே போல் பணமா பாசமானு ஒரு குடும்ப படம் வந்தது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அப்போ ஃபேமஸ்ன்றதை விட ரொம்ப பாப்புலர் சாங் இளந்தம்பழம் இளந்தம்பழம்னு ஒரு பாட்டு. அந்த பணமா பாசமாக பிச்சுக்கிட்டு போச்சு. அதே டைரக்டர் அதே படத்தை திருப்பி குலமா குணமான்னு எடுத்தார். இந்த வெற்றியை பார்த்த உடனும் அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அது மாதிரி விஜய் என்பவர் வெற்றி அரசியலில் அது ஒரு ரிமார்க்கபிள் வெற்றி. அது அவ்வளோ ஈஸியாக வரல. அதை பார்த்து பல பேருக்கு ஆசைகள் வரலாம், பல பேர் அவங்கள தூண்டி விடலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது இல்லை சார். இப்போ அதனால தனுஷ் வந்துங்க ஏன் விஜயாக ஆக முடியாது? விஜய்னா ஒரு விஜய் தான், ஒரு எம்ஜிஆர் தான். அதுபோல் விஜய் இடத்த யாராலும் இப்போதைக்கு பிடிக்க முடியாத காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நேற்று நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? அதில் விஜய் அவர்கள் விருது கொடுக்குற விழா பிள்ளைகளுக்கு, அதில் அவர் காட்டின அன்பு பாசம், அண்ணன் எல்லாரையும் அரவணைச்சி, கீழே உட்காருனா குழந்தைங்க கீழே உட்கார்ந்து கரணை அடித்து கை காட்டினா இப்படின்னு ஆர்டின் காட்டினா காட்டி அவங்கள ஒரு ஆளாக மாறிடுவார் அவர். அந்த நேரத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் பெரிய ஆளுலாம் கிடையாது, மக்களோட மக்களாக இருப்பார். இதை பார்த்துட்டு நீங்கள் தனுஷுடைய அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், சின்ன வயசு ஆளுங்கெல்லாம் காலில் விழுறாங்க. இவர் அதை தடுக்கணும் இல்லை, குறைந்தபட்ச நாகரிகம் மேடை பண்பாடு. இவர் என்ன சாதிச்சிட்டாரு, இவருக்கு வந்து காலில் விழுறாங்க. இவர் என்ன பெரிய மகானா? தனுஷை வந்து நான் வந்து நல்ல ஆக்டர்னு ஏற்றுக்குவேன், பட் அவர் ஒரு நல்ல மனிதர்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பேச வேணாம், அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அலச வேணாம். பட் ஹி இஸ் நாட் தட் மச் கிரேட். காலில் விழுந்து ஆசை வாங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது வர்றவன் தான் முட்டாள்தனமாக உழறான். 42 வயசானால் காலில் போயிட்டு 38 வயசானால் உழலாமா? விழுந்தா நீங்கள் அதை தடுக்கணும், ரசிக்கக்கூடாது. இந்த பக்குவமே இல்லை அவருக்கு. முதல்ல அந்த மேடையில் 2 பேரும் நடந்துக்கின பார்த்தாலே மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? ரெண்டாவது விஜய் அவர்கள் வந்து யார் வேணாலும் கை கொடுப்பார். இப்போ கூட முதலமைச்சராக இப்போ கண்டக்டரு டிரைவரு எவன் வந்தாலும் கை கொடுப்பாரு. ஆனால் நேற்று நல்லா கவனித்து பாருங்கள், தனுஷ் கை கொடுக்கறதுக்கே பின்னால் கை கட்டாத குறை தான் அவர். தொற்ற போகிறாங்க தன்னை யாராவது கை. இஸ் ஆக்டர் தான் அவர், ஒரு நடிகராக தான் இருக்கார். மக்களுக்கான தலைவராகவோ ஒரு அரசியல் தலைவராகவோ அவர் வர்றதுக்கு இன்னும் 10-30 வருஷம் ஆகும். அப்போ கூட இப்படிலாம் நடந்துட்டு இருந்தாருன்னா யாரும் சீந்த மாட்டாங்க. அதனால விஜய்க்கு போட்டியாக ஒருத்தரை கொண்டு வர்றது சிலர் நோக்கமாக இருக்கலாம். ஒருத்தர் இல்லை, ஒரு 3 பேரை கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். சினிமாலேருந்து தனுஷ், அப்படி இன்டலெக்சுவலாக ஒரு IPS ஆஃபீஸரை கொண்டு வராங்க,
இது மாதிரி 4-5 வகையில் வந்து அடித்து ம். இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டை அடிக்கணும்னு பார்க்குறாங்க. ம். இது எல்லாமே ஒரே இடத்துல ஹெட் குவார்ட்டர்லேருந்து முடிவு பண்ணுறாங்களா ம். என்னன்னு தெரியாது. பட் தே வில் மிசரபிளி ஃபெயில். ஏன்னா விஜய் வந்து யூனிக் பர்சனுங்க. ம். எங்க எந்த ஆளுங்க 51 வயசில் வந்து 5000 10,000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வருவார்? ம். ம். அதுவும் சினி ஃபீல்டில் உச்சத்தில் இருக்கிற ஆள். ம். இவர் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணார் பார்த்தீங்கல்ல? தனுஷ் எவ்வளோ சீப்பான ஆள்னா, ம். நயன்தாராவுடைய மேரேஜ் ஆல்பம் ஒன்று அவங்க பண்ணாங்க. ம். அதை வந்து யாருக்கோ அவங்க ஓடிடி இதுக்கு விற்றுட்டாங்க. ம். அதில் தனுஷ் படத்தை தயாரித்த படத்து பாடலை ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு அவர் 3 கோடி என்னவோ கேட்டார் தெரியுங்களா? வழக்கெல்லாம் போட்டாங்க தெரியுங்களா? ம். ஸோ சீப்பு. அவங்க ஒரு கொலீகு, அவங்க உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் இருக்கிற பாட்டை அவங்க மேரேஜ் ஆல்பத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ம். மேபி அவங்க அதை விற்றுருக்கலாம். ம். அவங்க மேரேஜை தான் அவங்க அந்த அந்த ஆல்பத்தை தான் விற்றுருக்காங்க, உங்கள் பாட்டை இல்லை. ம். பட் அவ்வளோ நேரோ மைண்டடான ஆள், இவ்வளோ பணத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுற ஆள் எப்படி பொது நலத்தில் வர முடியும்? ம். ஒரு கொலீகுங்க, ம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாட்டில் 2 வரி அவங்க மியூசிக் ஏதோ பயன்படுத்துறதுக்கு 3 கோடி கொடுன்னு கேட்குறாருன்னா, இவர் இது கரார் பேர் வழியாக இருப்பார் போல இருக்க. இவர் எப்படி மக்களுக்கு ம். முதல்ல மனித நேயம் வரணும், மனிதாபிமானம் வரணும், தியாகம், வரணும். சர்வப்பரி தியாகம் பண்ணாங்க மக்களை காப்பாற்றணும்னா. இது மாதிரி இருக்கிற ஆள்லாம் எங்கேருந்துங்க அரசியலில் தேடுறது? எனக்கு என்னவோ நேற்று அவருடைய அந்த ஆட்டிடியூடு, அவர் பிஹேவியரு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தால இஸ் அன்ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸ். அதான் என்னுடைய கருத்து. தோணுது. சரி, இப்போ இன்னொரு சந்தேகம் ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்கு. சமூக வலைத்தளங்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன் ரொம்ப சந்தேகங்களாக பேசிகிட்டு இருக்காங்க? என்னன்னா, சரி இப்போ தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வராரு, இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு யோசிச்சு பார்க்கும்போது சில தரப்பு பாஜகன்னு சொல்கிறாங்க, சில தரப்பு உதயநிதின்னு சொல்கிறாங்க. உதயநிதி ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் அவர்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு அசுர பலத்தோடு இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு அவர் அசைக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவரோட ஸ்டார் வேல்யூவுக்கு இன்னொரு ஸ்டாரை நிறுத்தணும் அப்படின்றதுனால உதயநிதி தான் பிளான் பண்ணுறாருன்னு ஒரு தரப்பு சொல்லுது. பாஜக வந்து இல்லை, பாஜக தான் தனுஷை இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, உதயநிதியும் ஸ்டார் தானே இல்லையா? இல்லை ஏங்க, அவரும் கலையில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்துட்டு தான் வந்து தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா? இல்லை, அதெல்லாம் எனக்கு சந்தேகம். ஆனால் உதயநிதிக்கு வந்து விஜய் அவர்களுடைய எழுச்சி, அவருடைய வளர்ச்சி, வெற்றி மேலே தாங்க முடியாத காண்டு இருக்குது. அதாவது பொறாமை, பொச்சரிப்பு எல்லாம் இருக்குது. அது எனக்கு புரியுது. பட் அதுக்காக வந்து அவர் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சுற்றிக்கு வரான்னா சொஞ்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு நடிகரை கொண்டு வந்து வச்சு, அப்போ அவருக்கு வேணாமா முதலமைச்சர் பதவி? அதனால கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்ணாருன்னா முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாஜக இதெல்லாம் உண்மையான்னு தெரியுது, நீங்கள் சந்தேகப்படுறதால இன்னைக்கு சமூக வலைதளங்களில் போகிறோம். அதாவது பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜக வந்து 4-6 மாதம் குயவனை வேண்டி எடுத்து வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை நந்தவனத்திலே போட்டுடை தாண்டி ஆண்டின்ற மாதிரி பாஜக ரொம்ப நாளாக இது மாதிரி தான் ரஜினிகாந்தை எக் பண்ணி அவரை வந்து நீங்கள் வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படி. அவரும் கொஞ்சம் ஆன்மீக அரசியல் அது இதுன்னு டைலாக் அடித்து கொஞ்சம் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்தார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, ஓ இது கட்சின்னு ஆரம்பித்தா செலவு நிறைய ஆகும், ரெண்டாவது ரிஸ்க்கு, சினிமாவில் நடிக்க முடியாது, அதனால் வந்து அவர் நைஸாக உடம்பு சரியில்லைன்னு நழுவிட்டார். அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக. அதனால் அவங்கள வந்து இப்போ வந்து எக்ஸ் மாமனாரை விட்டாங்க, மருமகனை எக்ஸ் மருமகனை பிடிக்கிறாங்களோ என்ன தெரில. பட் தனுஷ் வந்து ஓம் நமச்சிவாயான்னு தான் சொல்லுவார். நேற்று என்னவோ ஜெய் ஹிந்துன்னு சொன்னார், என்னன்னு தெரில. பட்டு எல்லாருமே தப்பு கணக்கு போடுறாங்க. தமிழக மக்கள் வந்து அப்படிலாம் ஒரு நடிகர்களை பார்த்து ஓட்டு போடுறது, நடிகர்களுக்காக அவங்க ஒரு அரசியலை தேடுகிறார்கள்.
திராவிட கட்சிகள் ரெண்டும் மாறி மாறி ஆட்சி பண்ணி அதனால் சலித்து வெறுத்து போனவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றாக விஜய் கண்ணில் வந்தார். அதனால் அவரை பிக்கப் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் வந்தாங்களா, யாருமே பிக்கப் பண்ணல மக்கள். அதனால் சினிமா ஃபீல்ட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தால் ரெடியாக ஆகிடுவாங்க, அதெல்லாம் சும்மா போச்சு. ஓகே.